வெல்கம் டு தமிழ் காவியம். அபிமன்யுவை பார்த்து, உங்க எல்லாத்துக்கும் என்ன ஆச்சு? அங்க மின்னல் வெட்டுதுன்னு அதனால போகாதன்னு சொல்றீங்களே. சத்திரிய மன்றத்துல அபிமன்யு என்ன பண்ணான்னு உங்களுக்கு மறந்து போச்சா? அவனோட சக்தியே மின்னல் தான். நீங்க மீன ஆத்து பக்கம் போகாதன்னு சொல்றீங்க. அபிமன்யு மின்னல், அப்படின்னா அவன் அந்த மின்னல் மலை உச்சிக்கு தான் போகணும் என்றவள் அபிமன்யுவை திரும்பி பார்த்து புன்னகைத்தாள். அதை கேட்ட அபிமன்யுவும் ஒருவித புன்னகையுடன் அவளை பார்த்தான். உத்ரா துருவன் குழுவில் நீண்ட நாளாக உறுப்பினராக இருப்பவள். அவள் முதல் நிலையை அடைந்த ஒரு போர் வீரர். அவளது பேச்சும் அவளது தேவதை போன்ற ஆடையும் அபிமன்யுவை கவர்ந்தது. அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் அவன் துருவனை பார்த்து, நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். தனியா பயிற்சி செய்யறதுதான் என் பழக்கம். நான் என்ன பார்த்துப்பேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலோ இல்லனா நீங்க வழிமாறிட்டாலோ இந்த பட்டாச வானத்தை நோக்கி வீசுங்க. அது வெடிச்சு வானத்தை பிரகாசமாக்கும். அதை பார்த்து நான் உங்களுக்கு உதவ வருவேன் என்றவன் 5 பட்டாசுகளை பையில் இருந்து எடுத்து அவர்களிடம் கொடுத்தான். சரி, நான் உடனே கிளம்பணும். எனக்கு நேரம் இல்ல. நாம மறுபடியும் சந்திப்போம் என்றவன் தாவி குதித்து மலையுச்சியை நோக்கி ஓடினான். வானம் செக்க சிவந்து போயிருந்தது. மாலை வேளை நெருங்கியது. சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த அபிமன்யு இன்னும் வேகமாக மலையுச்சியை நோக்கி ஓடினான். அப்போது திடீரென்று அவன் இருந்த இடத்தில் தீப்புழம்புகளும் மின்னல்களும் ஒன்றாய் வந்து தரையில் விழுந்தன. அந்த இடம் பற்றி எறிய துவங்கியது. அபிமன்யு அதிர்ச்சி அடைந்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வானத்தை நிமிர்ந்து பார்த்தான். அங்கே நெருப்பை கக்கும் டிராகன் ஒன்று பறந்து கொண்டிருந்தது. அதை ராட்சச நாகம் போன்று ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்டிருந்தது. அந்த நாகம் பார்ப்பதற்கு இடுப்பு வரை மனித உருவத்துடனும் இடுப்பிற்கு கீழ் பாம்பின் உடலையும் கொண்டிருந்தது. டிராகன் நெருப்பையும் அந்த நாகம் மின்னலையும் கக்கியது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று பலமாக மோதிக்கொண்டன. அதைக் கண்டு அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். அவன் இதற்கு முன்னர் இப்படி ஒரு காட்சியை கண்டது இல்லை. தெய்வீக மிருகங்கள் பற்றி அனைவரும் சொல்லி கேட்டு இருக்கிறான். ஆனால் இன்றுதான் அவன் முதல் முறையாக நேரில் பார்க்கிறான். அந்த டிராகனின் உடல் முழுக்க தங்க படிகங்களாக இருந்தது. அதில் இருந்து தீப்பிழம்புகள் தொடர்ந்து வெளியேறிக் கொண்டிருந்தது. அது அந்த நாகத்தை இடைவிடாமல் தாக்கிக் கொண்டிருந்தது. அதில் தீப்பிழம்பும் மின்னலும் தெரிந்தது. அபிமன்யு வேகமாக பின்வாங்கினான். அது தரையில் விழுந்து ஒரு மரத்தை எரித்தது. அது மட்டும் அபிமன்யு மீது மோதியிருந்தால் அவன் இறக்கவில்லை என்றாலும் பலத்த காயமடைந்திருப்பான். அப்போது திடீரென்று ஒரு சக்தி கவசம் அபிமன்யுவை சூழ்ந்தது. என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவன் சுற்றி முற்றி பார்க்கும்போது, என்ன அபிமன்யு, இதற்கே பயந்தால் எப்படி என்று ஒரு முதியவர் சிரிக்கும் சத்தம் கேட்டது. தாமா என்ற அபிமன்யு பெருமூச்சு விட்டான். அபிமன்யுவை நோக்கி வந்த தாமா, என்ன அபிமன்யு, மிருகங்களை பார்த்ததும் பயம் தொற்றிக்கொண்டதா? உன் முன் நிற்கும் இந்த மிருகங்கள் 6ஆம் நிலையில் இருக்கும் தெய்வீக மிருகங்கள். ஆனால் இந்த டிராகன் எரிமலைகள் இருக்கும் இடத்தில்தான் இருக்கும். அது எப்படி இங்கே வந்தது என்று எனக்கு புரியவில்லை. இந்த தெய்வீக நாகம் இதுவும் ஆபத்தானதுதான். ஆனால் இது சண்டைக்கு செல்ல வாய்ப்பில்லையே. ஏதாவது தவிர்க்க முடியாத காரணம் என்றால் மட்டும்தான் இது சண்டைக்கு போகும். இந்த 2 மிருகங்களும் 9 நிலை வரை உயரக்கூடிய விதியை பெற்ற உயிரினங்கள். இது போன்ற சண்டையில் ஈடுபட்டால் இதில் ஏதாவது இறப்பதற்கான வாய்ப்பு அதிகம். இருந்தாலும் இவை இரண்டும் ஏன் சண்டையிடுகின்றன? ஒருவேளை ஒன்று மற்றொன்றின் சக்தி ரத்தினத்தை கைப்பற்ற முயற்சிக்கிறதா என்று அவர் ஆச்சரியத்தோடு கேட்டார். அதையெல்லாம் அபிமன்யு வியப்போடு கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் கேட்கும் அனைத்தும் அவனுக்கு புதிதாக இருந்தது. அப்போது அவர்கள் மீது மற்றொரு தாக்குதல் வந்து இறங்கியது. ஆனால் அந்த சக்தி கவசம் அவர்களை காப்பாற்றியது. நாகராணி, உன் ரத்தினத்தை எனக்கு கொடுத்து விடு. உன் உயிராவது உனக்கு மிஞ்சும் என டிராகன் நெருப்பை திரட்டிக்கொண்டு நாகத்தை பார்த்து எச்சரித்தது. அடிபட்டு இருந்த நாகம் வீரத்தோடு, இந்த ரத்தினம் என் குழந்தைக்கானது. அடுத்தவர் சொத்தை அபகரிக்க நினைக்கிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா? நீ உன் மரணத்தை வேண்டுகிறாய். நீ என்னை கொன்றாலும் சரி, நான் உனக்கு என் ரத்தினத்தை கொடுக்க மாட்டேன். வீண் பேச்சு பேசி உயிரை விட்டு விடாதே என ஏளனமாக அதை பார்த்து டிராகன் கூறியது. இன்றைக்கு என்னால் உன்னை கொல்ல முடியாமல் போனாலும் எதிர்காலத்தில் என் மகன் வருவான். அவன் ஒரு நாள் சக்தி வாய்ந்த 5 தலை நாகமாக மாறுவான். அன்றைக்கு எனக்காக அவன் உன்னை பழிவாங்க வருவான். நாக வம்சத்தின் பழிவாங்கும் வெறி பற்றி உனக்கு தெரியாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எங்கள் வம்சத்தில் இருந்து யாராவது ஒருவர் வந்து உன்னை பழிவாங்குவான். அன்று நீ இல்லை என்றால் உன் குடும்பத்தை பழிவாங்குவான். அதனால் தான் சொல்கிறேன், மரியாதையாக வெளியேறிவிடு.
என்ற நாகராணி கீழே சரிந்தது. அடுத்த நிமிடம் தன் முழு மூச்சை பிடித்துக்கொண்டு எழுந்து நின்று சண்டையிட தயாராக நின்றது. அதைக் கண்டு அபிமன்யு ஆச்சரியப்பட்டான். ஆச்சாரியரே, இந்த நாகராணி கொஞ்ச நேரத்துல சாகுற மாதிரி இருக்கு. ஆனா எந்த தைரியத்துல அந்த டிராகனை மிரட்டுது? இதை எப்படி அதோட வாரிச கொல்ல முடியும்? அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குமா ஆச்சாரியரே என்று குழப்பத்தோடு நாகராணியை பார்த்து கொண்டு கேட்டான். அதை கேட்ட தாமா சிரித்தார். அபிமன்யு, உனக்கு இந்த உலகத்தை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. இந்த உலகம் மிகப்பெரியது. நம் மூளைக்கு எட்டியது மட்டும்தான் இருக்கும். நடக்கும் என்று கருதுவது முட்டாள்தனம். நான் உனக்கு ஒரு உதாரணம் கூறுகிறேன், அதை கேள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு 3 போர் வீரர்கள் இருந்தார்கள். அவர்களை போர் வீரர்கள் என்று கூறுவதை விட நம் மூதாதையர்கள் என்று கூறுவதுதான் சரியாக இருக்கும். அவர்களிடம் இருந்துதான் அனைத்தும் தொடங்கியது. அவர்கள் நாம் கற்பனை செய்வதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவர்கள். அவர்கள் இந்த இயற்கையின் சக்தியை பயன்படுத்தியும் தங்களுடைய சொந்த சக்தியை பயன்படுத்தியும் நிறைய விஷயங்கள் உருவாக்கினார்கள். உதாரணத்திற்கு, முன்னிடம் இருக்கும் பிரம்ம சக்கர நுட்பம் கூட அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் அவர்கள் போர் நுட்பத்தை மட்டும் உருவாக்கவில்லை, இது போன்ற தெய்வீக மிருகங்களையும் உருவாக்கினார்கள் என்றா. அது எப்படி சாத்தியம் ஆச்சாரியரே என்று அபிமன்யு கேட்டான். ஏன் சாத்தியமில்லை? நீ ஒரு சாமானியனாகத்தான் இருந்தாய். உனக்குள் எப்படி மின்னல் சக்தி இறங்கியது? நீ எப்படி மூதாதையர் கல்லை உடைத்தாய்? நீ எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக மாறினாய்? நீ இப்படி மாறும்போது இந்த மிருகங்கள் ஏன் மாறக்கூடாது? இந்த உலகில் உள்ள அனைத்தையும் பயன்படுத்தி அவர்கள் வெவ்வேறு சக்திகளை உருவாக்கினர். அப்படி அவர்கள் உருவாக்கிய ஒரு இனத்தின் வழித்தோன்றல்தான் இந்த நாகராணி. அதனால் இவளுக்கு பிறகு இவளது சந்ததிகளும் வலிமையானவர்களாக மாறுவார்கள். அவர்கள் இவளுக்காக பழிவாங்க வருவார்கள் என்றார். ஆச்சாரியரே, எனக்கு இன்னொரு சந்தேகம். மனிதர்களுக்கு உங்களைப் போல குருக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் விட்டு சென்ற நுட்பங்கள் இருக்கிறது. ஆனால் இது போன்ற மிருகங்களுக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டான். தாமா 2 கைகளையும் விரித்தார். இது அவர்களுக்கு இருக்கிறது என காட்டை காட்டினார். அபிமன்யு சுற்றி முற்றி பார்த்தான். இந்த காடுதான் அவர்கள் குருகுலம். இயற்கைதான் அவர்களின் ஆச்சாரியர். அது சொல்லிக் கொடுப்பதை பெரிய பெரிய ஆச்சாரியர்களால் கூட சொல்லிக் கொடுக்க முடியாது. உன்னையும் நான் அதற்காகத்தான் இங்கு கூட்டி வந்திருக்கிறேன். இந்த காடு உனக்கு பல விஷயத்தை சொல்லித்தரப் போகிறது. இந்த காட்டிற்குள் அனைத்து சக்தியும் இருக்கிறது. நீ சாதாரண மலையுச்சியில் பயிற்சி செய்வதற்கும் இந்த காட்டில் பயிற்சி செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். 2வது சுற்று முடிய இன்னும் 6 நாட்கள் இருக்கிறது. இப்போது உன் சக்தி முதல் நிலையில் தான் இருக்கிறது. இந்த 6 நாட்கள் முடியும் போது நாம் அதை 2வது நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு நீ போரை பார்க்க வேண்டும். அதில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் போரை நிகழ்த்த வேண்டும். அதன் ஒரு அங்கம்தான் இந்த போர். இந்த நாகராணிக்கும் நெருப்பு டிராகனுக்கும் நடக்கும் போரை கவனமாக பார். அது உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரும் என்றா. தாமாவின் வார்த்தைகளை கேட்ட அபிமன்யு தன் பார்வையை முழுவதுமாக அந்த போரின் பக்கம் திருப்பினான். சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருந்தது. அதை கண்டதும் நெருப்பு டிராகன் வெறி கொண்டது. அது கோபத்தோடு கர்ஜிக்க ஆரம்பித்தது. நாகராணி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அதை நீ ஏற்கவில்லை. இனி உன்னை கொல்வதைத் தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று கர்ஜித்தது. அடுத்த நொடி கூட தாமதிக்க விரும்பாத டிராகன் வானத்தை நோக்கி பார்த்தபடி சூரியனின் சக்தி என்று கத்தியது. சற்றென்று காற்று பலமாக வீசத் தொடங்கியது. மறைந்து கொண்டிருந்த சூரியன் திடீரென்று பிரகாசமாக ஆரம்பித்தது. டிராகனின் கூர்மையான கொம்புகளின் நுனியில் நெருப்பு திரண்டு நின்றது. அவை அனைத்தும் ஒன்று கூடி நெருப்பு பந்தாக மாறியது. அது கட்டுக்கடங்காமல் நெருப்பை கக்க ஆரம்பித்தது. அதைக் கண்டதும் நாகராணி பயந்தாள். ஆனால் அதை அவள் வெளிக்காட்டவில்லை. ஒவ்வொரு வீரனுக்கும் ஒரு நாள் அவனுடைய நாளாக இருக்கும் என்று உன் நாளாக இருக்கலாம். ஆனால் நீ மரணத்திற்காக கெஞ்சி நிற்கும் ஒரு நாள் வரும். அப்போது அதை முடிவெடுக்கும் நிலையில் நான் இருப்பேன் என்று நாகராணி கோபமாக விஷம் பரவட்டும் என கர்ஜித்தாள். அதைத் தொடர்ந்து அவள் தன் 2 கைகளையும் ஒன்று சேர்த்து ஒரு முத்திரையை உருவாக்கத் தொடங்கினாள். நடுவானில் சக்கரம் போல அந்த முத்திரை மிதந்தது. அடுத்த நொடி அவர்களை சுற்றியிருந்த அனைத்து விஷ உயிரினங்களும் தங்கள் விஷத்தை அந்த முத்திரையை நோக்கி அனுப்பினர். அதை பார்த்த தாமா அதிர்ச்சி அடைந்து, அபிமன்யு, உன் மூச்சை இழுத்துக்கொள் என்று கத்தினார். அதைத் தொடர்ந்து அவர் தன் கவசத்தை வலுப்படுத்த ஆரம்பித்தார். அபிமன்யு பயத்துடன், ஆச்சாரியரே,
நாகராணி கொல்லப்படுவாரா என்று கேட்டான். அபிமன்யு, இவை இரண்டும் இயற்கையின் கட்டுப்படுத்த முடியாத இரண்டு சக்திகளை கட்டவிழ்க்கின்றன. அது ஒன்றோடு ஒன்று மோதினால் இந்த இடமே அழிவுக்குள்ளாகும். அது இங்கிருக்கும் முதல் மற்றும் இரண்டாம் நிலை மிருகங்களை கூட கொல்லும். அதனால் முதலில் நம்மை காப்பாற்றிக் கொள்வோம் என்ற தாமா அவசரமாக தற்காப்பு கேடயத்தை அவர்களை சுற்றி உருவாக்கத் தொடங்கினார். காற்றில் ஒரு துர்நாற்றம் வீசுவதை அபிமன்யு கவனிக்கத் தொடங்கினான். அதை முகர்ந்ததும் அவன் மனம் சுழலத் தொடங்கியது. அவன் கண்கள் இருட்டியது. அவன் வேகமாக மூச்சை பிடித்துக் கொண்டான். அதன் பிறகுதான் அவன் நிதானமானான். சக்தி வாய்ந்த தாக்குதலை உணர்ந்த மிருகங்கள் அனைத்தும் அந்த இடத்தில் இருந்து தப்பி ஓடத் துவங்கின. அனைத்து சக்தியையும் கடன் வாங்கிய நாகராணி பெரிய நாகமாக மாறத் தொடங்கியது. 20 அடி நீளத்தில் விஷத்தை திரட்டிக் கொண்டு நின்றது. அது தன் பெரிய வாயை திறந்து விஷத்தை கக்கியது. அந்த விஷம் அருவி போல டிராகனை நோக்கி பாய்ந்தது. அதைக் கண்ட டிராகன் பீதியடைந்து தன் நெருப்பை கக்கியது. 2 தாக்குதல்களும் ஒன்றோடு ஒன்று மோதின. வானத்தில் மின்னல் வெட்டியது. பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. அபிமன்யு இதற்கு முன்பு இது போன்ற தாக்குதலை பார்த்ததில்லை. அதனால் அவன் பயத்தில் நடுங்கினான். அப்போது தாமாவின் உடல் நட்சத்திரம் போல பிரகாசித்தது. அவரை சுற்றி புலி அடையாளங்களைக் கொண்ட ஒரு வெள்ளி கவசம் தோன்றியது. அபிமன்யு, வேகமாக என் பின்னால் வந்து ஒளிந்து கொள் என்றதும் அபிமன்யு ஒரு நொடி கூட தாமதிக்காமல் தாமாவின் பின்னால் ஒளிந்து கொண்டான். டிராகன் கக்கிய நெருப்பு விஷத்தை எரித்தது. பின்னர் அந்த நெருப்பு ஈட்டி போல பாய்ந்து நாகராணியை தாக்கி அவள் உடலை துளைத்தது. அவள் வாயிலிருந்தும் உடலிலிருந்தும் ரத்தம் பீரிட்டது. நாகராணி காடே அதிரும்படி கர்ஜித்தாள். அவள் மரணத்தை நெருங்குகிறேன் என்பதை புரிந்து கொண்டாள். அதனால் தன் கடைசி கட்ட பலத்தை திரட்டி டிராகனை நோக்கி மின்னலை வீசினாள். அடுத்தடுத்த மின்னல்கள் தாக்கி டிராகனின் உடல் பற்றி எரிய ஆரம்பித்தது. அதன் பளபளப்பான கவசம் உதிர்ந்து கீழே விழுந்தது. டிராகன் வலியால் முணங்கத் தொடங்கியது. அது வலிமிகுந்த குரலில், இப்போது நான் செல்கிறேன். ஆனால் அந்த ரத்தினத்தை பெற நான் திரும்ப வருவேன். அது உன் குழந்தையிடம் இருந்தாலும் அதை நான் பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று டிராகன் அங்கிருந்து பறந்தது. நாகராணி தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தரையில் தொப்பென்று விழுந்தாள். அவள் விழுந்த இடத்தில் சுற்றியுள்ள அனைத்து தாவரங்களும் பற்றி எரிந்தன. அந்த இடம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. தாமாவிற்கும் அபிமன்யுவிற்கும் எதுவும் ஆகவில்லை. ஆனால் தாமாவுடைய கவசத்தில் மட்டும் சில விரிசல்கள் தோன்றின. அது தாமாவையும் பாதித்தது. அவர் வாயின் மூலையில் இருந்து சிறிது ரத்தம் வழிந்தது. ஆனாலும் அவர் தன் கவசத்தை தாங்கி பிடித்தார். அதை அவர் உடைய விடவில்லை. நாகராணி உயிர் பிழைப்பாளா? இந்த இடம் அழிந்தால் அபிமன்யுவின் பயிற்சி என்ன ஆகும்? அபிமன்யு எப்படி இன்னும் சக்தி வாய்ந்தவனாக மாறப்போகிறான்? அபிமன்யு காளிமலை காட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஒரு டிராகனுக்கும் பெண் நாகத்திற்கு இடையே சண்டை நடப்பதைக் கண்டான். தாமா ஒரு கேடயத்தால் அபிமன்யுவை பாதுகாத்தார். அவர்கள் இருவருக்கான சண்டையில் சிதறிய ஆற்றல் அவர்களது கேடயத்தை தாக்கியது. தாமாவின் வாயில் இருந்து ரத்தம் கசிந்தது. தாமாவின் வாயில் இருந்து ரத்தம் வருவதைக் கண்ட அபிமன்யு பயந்து, ஆச்சாரியரே, என்ன ஆச்சு என்று பதட்டம் கொண்டான். அபிமன்யு, நாம் 2 சக்தி வாய்ந்த உருவங்களின் தாக்குதலுக்கு நடுவில் நின்றிருக்கிறோம். அதில் இந்த அளவிற்கு கூட பாதிப்பு ஏற்படவில்லை என்றால் அவர்கள் இருவருக்கும் என்ன மரியாதை? இந்த 2 மிருகங்களும் தனித்துவமானவை மற்றும் தெய்வீகமானவை. அவற்றின் சக்தி 8ஆம் நிலை வீரனை கூட தடுமாற செய்யும். ஆனால் நீ கவலைப்பட தேவையில்லை. உன் ஆச்சாரியர் இந்த 2 மிருகங்களையும் விட சக்தி வாய்ந்தவர். இது சிறிய ஆற்றல் கோளாறினால் ஏற்பட்ட தாக்குதல். நான் கேடயத்தை கட்டுப்படுத்தி நம்மை மறைத்து வைக்க முயற்சி கொண்டிருந்தேன். ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை செய்ததால் ஏற்பட்ட குழப்பம் இது. இதை பற்றி கவலைப்படாதே, நமக்கு ஒன்றும் ஆகாது என்ற தாமா மீண்டும் தன் கேடயத்தை இறுக்கமாக பிடித்துக் கொண்டார். நாகராணியின் நிலைமை மோசமாக இருப்பதை பார்த்த அபிமன்யு, ஆச்சாரியரே, இந்த நாகராணி உயிர் பிழைப்பாளா என கவலையாக கேட்டான். அதற்கு தாமா பதிலளிக்கும் முன் அங்கே ஒரு குரல் கேட்டது. இப்போது நீங்கள் வெளியே வரலாம் என்ற நாகராணி அவர்கள் இருக்கும் திசையை பார்த்தது. ஆச்சாரியரே, நாம மாட்டிக்கிட்டோம் என்ற அபிமன்யு பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். தாமா தைரியத்துடன் முன்னால் வந்து, நாகங்களின் ராணியிடம் இருந்து தப்ப முடியுமா? நாங்கள் மாட்டிக்கொண்டோம்.
நீ எங்களை பிடித்து விட்டாய் என்றார். அபிமன்யு தாமாவின் முதுகிற்கு பின்னால் சென்று நின்று கொண்டான். நாகராணியை பார்த்ததும் அவன் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். ஏனென்றால் அவள் பாதி மனிதனாகவும் பாதி பாம்பாகவும் இருந்தாள். அதைத் தாண்டி அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். அவள் தாமாவை பார்த்து, என் தாக்குதலை தாங்கிக் கொண்டு எப்படி இவ்வளவு நேரம் தாக்கு பிடித்தாய்? மரணம் அவ்வளவு சீக்கிரம் நெருங்காத வேட்டைப்புலி என்று உன்னை அனைவரும் அழைப்பது சரியாகத்தான் இருக்கிறது. அதைக் கேட்ட அபிமன்யு அதிர்ச்சி அடைந்து, ஆச்சாரியரே, உங்களுக்கு நாகராணியை தெரியுமா என அவர் பின்னால் நின்று மெதுவாக கேட்டான். அதற்கு தாமா, தெரியும். என் இளமை காலத்தில் நான் ஒரு முறை இவளுடன் சண்டையிட்டிருக்கிறேன். ஆனால் அப்போது நான் சாதாரண போர் வீரனாகத்தான் இருந்தேன். என் சக்தியும் 9வது நிலையில்தான் இருந்தது என சாதாரணமாக சொன்னார். ஆனால் அது அபிமன்யுவை வியப்படைய செய்தது. 9ஆம் நிலை போர் வீரனை சாதாரண வீரன் என்று எப்படி இவர் குறிப்பிடுகிறார்? அதெல்லாம் நான் கனவு காணும் வாழ்க்கை என்று இவருக்கு எப்படி புரிய வைப்பேன் என்று அவன் தனக்குள் கூறிக்கொண்டான். அந்த சமயத்தில் நாகராணியின் கண்கள் அபிமன்யுவின் பக்கம் திரும்பியது. யார் இவன்? உன்மகனா என நாகராணி கேட்டதும் அபிமன்யு அதிர்ச்சியுடன் தாமாவை பார்த்தான். அதற்கு தாமா சிரித்துக்கொண்டே, ஆம், இவன் என் மகன்தான். பயிற்சிக்காக இங்கு அழைத்து வந்திருக்கிறேன் என்றவர் அபிமன்யுவை பார்த்து கண்ணடித்தார். அபிமன்யு நாகராணியை பார்த்தான். பின் தாமாவிடம், நீங்கள் என் உயிரை காப்பாத்தினது போல நாகராணி உயிரை காப்பாற்ற முடியாதா என பாவமாக கேட்டான். தாமா அதற்கு பதில் சொல்வதற்குள் நாகராணி, குழந்தாய், அது சாத்தியமில்லை. நான் அதிக காலம் உயிர் வாழ மாட்டேன். நான் இன்னும் முழுமையாக வளரவில்லை. மனிதர்களைப் போல எங்கள் உடலில் சக்கரம் இல்லை. ஒருவேளை நான் இன்னும் சில ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் இச்சாதாரி நாகமாக மாறி முழு மனிதனாக மாறியிருக்கலாம். அப்போது என்னால் சக்கரங்களை எழுப்ப முடியும். அதன் பிறகு நான் எனக்கென ஒரு கேடயத்தை உருவாக்கி என்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்போது அதெல்லாம் முடியாது. என் விதி மரணத்திற்கு என்று எழுதப்பட்டு விட்டது என அபிமன்யுவை பார்த்து கூறியது. அப்படின்னா அந்த டிராகனுக்கு மட்டும் எப்படி கவசம் வந்தது என கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தான். அதை கேட்ட தாமா கோபமடைந்து, உன் கேள்விகளுக்கான நேரம் இதுவல்ல, கொஞ்சம் அமைதியாக இரு என அவனை லேசாக மிரட்டினார். தாமா, நீ எப்போதும் இப்படித்தான் குழந்தைகளிடம் கோபமாக நடந்து கொள்வாய். அவனை விடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். குழந்தாய், ஒவ்வொரு தெய்வீக மிருகமும் பிறக்கும் போதே அதன் மூதாதையர்களிடமிருந்து சில சக்தியை பெறுகிறது. அந்த நெருப்பு டிராகன் அது பிறக்கும் போதே அதன் மூதாதையரிடமிருந்து அந்த கவசத்தை பெற்றது. ஆனால் நான் அதை உடைத்து விட்டேன். அதை மீண்டும் அந்த கவசத்தை கட்டி எழுப்ப பல ஆண்டுகள் ஆகும் என வழியிலும் நிதானமாக பதிலளித்தார். அவள் பேசும்போது அவளது உடலில் இருந்து ரத்தம் பீரிட்டுக் கொண்டிருந்தது. பின்னர் அவள் தாமாவை பார்த்து, தாமா, எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? அதை கேட்ட தாமா, என்ன உதவி வேண்டும் என குழப்பமாக நாகராணியை பார்த்தா. என் குழந்தையை பார்த்துக் கொள்வீர்களா? அவனுடைய சக்தி உயர்ந்து அவன் 3 தலை நாகமாக மாறும் வரை நீங்கள் அவனை பாதுகாக்க வேண்டும் என நாகராணி வேண்டிக் கொண்டது. நான் ஏன் உன் குழந்தையை பாதுகாக்க வேண்டும்? அதற்கு எனக்கு என்ன தேவை இருக்கிறது? இப்போது நீ இருக்கும் நிலைமைக்கு நான் உன்னை கொன்று உன் சக்தி ரத்தினத்தை கைப்பற்றினால் அது என் சக்தியை அதிகரிக்க எனக்கு பேர் உதவி புரியும். அப்படி இருக்கையில் நான் ஏன் உன் மகனை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என தாமா மறுக்கும் விதமாக பேசினார். அதைக் கேட்ட நாகராணி கோபத்தோடு சீறி பாய்ந்து 3 தலை நாகமாக உருவெடுத்தது. நான் பலவீனமாக இருப்பது உண்மைதான். உன்னை என்னால் எதிர்த்து போராட முடியாது என்பது உண்மைதான். ஆனால் நான் நினைத்தால் இந்த காட்டில் இருக்கும் அனைத்து விலங்குகளுக்கும் தகவல் அனுப்பி உங்களை வேட்டையாட செய்ய முடியும் என தாமாவை பார்த்து கூறியது. சொல், அப்படி எந்த மிருகம் என்னை வேட்டையாட வருகிறது என்று பார்ப்போம் என்ற தாமா ஏளனமாக சிரித்தார். உன்னை எந்த மிருகத்தாலும் வேட்டையாட முடியாது. ஆனால் உன் மகனை வேட்டையாடலாம் தானே? உன்னால் எப்போதும் அவனை பாதுகாத்துக் கொண்டே இருக்க முடியாது. நீ இல்லாத நேரத்தில் அவனை தாக்கினால் என்ன செய்வாய் என்ற நாகராணி வில்லத்தனமாக சிரித்தது. தாமா அபிமன்யுவை பார்த்தா. அவன் கண்கள் மரண பயத்தால் நிறைந்திருந்தன. பயப்படாதே அபிமன்யு, நான் உயிருடன் இருக்கும் வரை உனக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன் என அவனுக்கு வாக்களித்தார். தாமா நாகராணியை பார்த்து, இது போன்ற மிரட்டலை எல்லாம் என்னிடம் வைத்துக் கொள்ளாதே, இல்லையென்றால் காயம் ஏற்பட்ட நாகம் என்று கூட பார்க்க மாட்டேன் என்றவர் தன் சக்தியை திரட்டி நாகராணி முன் நின்றார். அதற்கு அஞ்சாத நாகராணி, சரி, நான் விஷயத்திற்கு வருகிறேன். நீ எனக்கு உதவி செய்தால் ஆதிதேவரின் மர்ம கவசத்தை நான் உனக்கு தருவேன். அதை பற்றி உனக்கு நன்கு தெரியும். அந்த கவசம் முதல் சக்கரத்தை திறந்த உன் மகனுக்கு பேருதவியாக இருக்கும் என்பதும் உனக்கு தெரியும். உடனே அபிமன்யு,
ஆச்சாரியரே, ஆதிதேவர்னா யாரு என்று ஆர்வமாக கேட்டான். நான் முன்பு சொன்னேனே, 3 சக்தி வாய்ந்த மூதாதையர்கள், அதில் ஒருவர்தான் மகா ஆதிதேவர் என்றார். தாமா சிறிது நேரம் யோசித்துவிட்டு பின்னர் நாகராணியை பார்த்து, சரி, நீ சொன்னதற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. உன் மகன் என் மகனுடன் இருக்க நீ அனுமதி தர வேண்டும் எனக் கேட்டார். நாகராணி கோபத்துடன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் மகனை, நாகவம்சத்தின் வருங்கால ராஜாவை, இந்த சிறுவனுக்கு அடிமையாக இருக்க சொல்வாய் என்றவள் கோபமாக இருவரையும் பார்த்தது. அதற்கு தாமா, அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, அவனுடன் இருக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். அது உன் குழந்தைக்குத்தான் நல்லது. நீ முதல் பார்வையிலேயே கண்டுபிடித்திருப்பாய், அபிமன்யு சாதாரண சிறுவன் அல்ல என்று. என் மகன் மிக சிறந்த போர்வீரனாக வரக்கூடிய தலைவிதியை பெற்றவன். இந்த உலகத்தின் எதிர்கால பிரம்மதீரன் அவன். என் மகனுக்கு மின்னலின் சக்திகள் உள்ளன. அதே நேரத்தில் ஆதிதேவரின் நுட்பமான பிரம்ம சக்கர நுட்பமும் அவனிடம் இருக்கிறது. உன் மகன் நாக வம்சத்தின் வருங்கால ராஜாவாக இருக்கலாம், ஆனால் அவனால் ஒருபோதும் என் மகனுக்கு இணையானவனாக வர முடியாது. ஒருவேளை அவன் என் மகனுடன் இருந்தால் அவன் எப்போதும் பாதுகாப்பாகவும் செழிப்பாகவும் இருப்பான். நீ என் பேச்சை கேட்டால் உன் மகன் வாழ ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஊரே மதிக்கும் இந்த தாமா உனக்கு சத்தியம் செய்து சொல்கிறேன், உன் மகனை அபிமன்யுவை பாதுகாப்பதைப் போல என் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பேன் என வாக்களித்தார். அதைக் கேட்டதும் நாகராணி சிந்திக்கத் தொடங்கினாள். அவள் மீண்டும் பாதி மனிதன் மற்றும் பாதி பாம்பு வடிவத்திற்கு திரும்பினாள். அதன் பிறகு அவள் தன் சக்திகளால் ஒரு முத்திரையை உருவாக்கத் தொடங்கினாள். நாகராணி முத்திரையை உருவாக்குவதைக் கண்டு அபிமன்யு பயந்தாள். ஆச்சாரியரே, நாகராணி நம்மளை தாக்க போறாங்க என்றா. நன்றாக பார், அவள் நம்மை தாக்கவில்லை, நாம் சொன்னதற்கு உடன்படுகிறாள் என்றதும் அபிமன்யு அதை உற்று கவனிக்க ஆரம்பித்தான். நாகராணி ஒரு முத்திரையை செயல்படுத்த அந்த இடத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய பாறை அசைய துவங்கியது. அந்த பாறை உருண்டு கீழே விழுந்தது. அந்த பாறைக்கு பின்னால் ஒரு குகை இருந்தது. அந்த குகை மிக பெரியதாக இருந்தது. குகையை திறந்தவுடன் 6 அங்குல சிறிய நாகம் ஒன்று குகையில் இருந்து வெளியே ஊர்ந்து வந்தது. இதுதான் நாகராணியின் மகன். இவன் பிறந்து சில நாட்கள் தான் ஆகியிருக்க வேண்டும். அதனால்தான் நாகராணி பலவீனமாக இருந்திருக்கிறாள். அதனால்தான் அந்த தந்திரமான டிராகன் இந்த தருணத்தை தாக்குதலுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறது. அந்த டிராகன் தேடி வந்த ரத்தினம் இந்த குழந்தையிடம்தான் உள்ளது. ஒரு தெய்வீக மிருகம் தனது குழந்தையை பெற்றெடுக்கும் போது அது தனது சக்தியில் ஒரு பகுதியை அந்த குழந்தைக்கு கடத்துகிறது. அதனால் அந்த ரத்தினத்திற்கும் இந்த குழந்தைக்கும் ஒரு பந்தம் ஏற்படும் என தாமா கூற அபிமன்யு அனைத்தையும் வாயை பிளந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் நாகராணி தனது குழந்தையிடம் ஏதோ ரகசியமாக பேசியது. அது நாக மொழி. 7வது நிலைக்கு மேல் உள்ள மனிதரால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும். அதனால் அபிமன்யுவால் அதை கேட்க முடியவில்லை. பின்னர் நாகராணி அபிமன்யுவை சுட்டிக்காட்டினான். பின்னர் அந்த குட்டி நாகம் மெதுவாக அபிமன்யுவை நெருங்கி வந்தது. அவன் கால் வழியாக ஏறி அவன் கைகளை அது சுற்றி கொண்டது. அதை பார்த்த அபிமன்யு, ஆச்சாரியரே, இந்த பாம்பு என கடிக்காதுதானே என சந்தேகமாக அதை பார்த்து கேட்டான். அதற்கு நாகராணி, நீ அவனை தொந்தரவு செய்யாத வரை அவன் உன்னை எதுவும் செய்ய மாட்டான். ஆனா நீ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அவனுக்கு ரத்தத்தை உணவாக கொடுக்க வேண்டும் என்றார். அதை கேட்ட அபிமன்யு பயந்து, ரத்தமா என மிரண்டு கத்தினான். அதை கேட்ட நாகராணி லேசாக சிரித்துக் கொண்டே, கவலைப்படாதே, அவன் உன் ரத்தத்தை குடிக்க மாட்டான். அவன் மற்ற மிருகங்களின் ரத்தத்தை குடிப்பான் என்றார். பின்னர் தாமா, ஆதிதேவரின் அந்த கவசம் என நாகராணியை பார்த்து கேட்டார். உடனே நாகராணி தன் கையை அசைக்க அபிமன்யுவின் கைகளில் ஒரு செப்புத் தகடு தோன்றியது. அதில் தங்க ஒளியில் வரையப்பட்ட சில முத்திரைகள் இருந்தன. இப்போது நீங்கள் இங்கிருந்து கிளம்பலாம் என்றாள். உடனே தாமாவும் அபிமன்யுவை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தார். அந்த சிறிய பாம்பு அபிமன்யு கிளம்புவதைக் கண்டதும் அவனது கைகளில் இருந்து கீழே இறங்கி நாகராணியை நோக்கிச் சென்றது. அதை பார்த்ததும் நாகராணியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவை மின்னும் முத்துக்களாக மாறி தரையில் விழுந்தன. அதை பார்த்த தாமா அப்படியே நின்றா. அபிமன்யு, அந்த முத்துகளை பாட்டிலில் சேமித்துக்கொள் என தாமா கூறினார். ஆச்சாரியரே, இந்த கண்ணீரை வச்சு நாம என்ன செய்ய போறோம் என குழப்பத்தோடு அபிமன்யு கேட்டான். அதற்கு தாமா, அபிமன்யு, இது தெய்வீக நாகம்.
இதன் இரத்தமும் கண்ணீரும் மகத்தான சக்திகளை கொண்டுள்ளது. இதன் கண்ணீர் ஒருவரின் உள்புற வலிமையை அதிகரிக்கும், மேலும் இதன் இரத்தம் வெளிப்புற சக்திகளை அதிகரிக்கும் என்றார். இருப்பினும் அபிமன்யுவிற்கு இதை செய்வதில் விருப்பமில்லை. அப்பொழுது ஒரு மர்ம சக்தி அவனை தழுவியது. அது அவனிடம் இருந்த பாட்டில்களை பிடுங்கிக் கொண்டு நாகராணியை நோக்கி சென்றது. அந்த மர்ம சக்தி நாகராணியிடம் இருந்து வந்தது. அவள் தானாகவே தனது கண்ணீரையும் இரத்தத்தையும் பாட்டிலில் நிரப்பினாள். மொத்தம் 12 பாட்டில்கள் நாகராணியின் இரத்தத்தாலும் கண்ணீராலும் நிரம்பியிருந்தன. தாமா அவை அனைத்தையும் அபிமன்யுவிடம் கொடுத்தார். அபிமன்யு அவற்றை தன் சேமிப்பு மோதிரத்தில் வைத்தான். அந்த சமயத்தில் குட்டி நாகம் மீண்டும் அபிமன்யுவின் மணிக்கட்டில் ஏறியது. அந்த சமயத்தில் நாகராணியிடம் இருந்து ஒரு வேதனையான அலறல் வெடித்தது. வானத்தில் ஒரு ஒளி பறந்து வந்து அபிமன்யு மற்றும் குட்டி நாகத்தின் மீது இறங்கியது. நாகராணி தாமாவை பார்த்து, தாமா, என் குழந்தைக்கு ஏதாவது நடந்தால் அது உன் மகனுக்கும் நடக்கும். என் குழந்தைக்கும் உன் மகனுக்கும் இடையே ஒரு முத்திரையை நான் உருவாக்கியுள்ளேன். இந்த முத்திரையால் என் குழந்தை இறந்தால் உன் மகனும் இறப்பான். ஒருவேளை என் மகனிடம் இருந்து நீ சக்தி ரத்னத்தை பறிக்க முயற்சித்தால் அவர்கள் இருவருமே இறந்து விடுவார்கள் என்பதை மறக்காதே. அவன் தன் சக்தியை புரிந்து கொண்டு 9வது நிலையை அடையும் போது அவன் 3 தலைகள் கொண்ட பாம்பாக மாறுவான். அப்போது இந்த முத்திரை தானாகவே உடைந்துவிடும் என்றார். அதை கேட்ட தாமா ஆச்சரியப்பட்டு, கடைசி மூச்சு வரை அவள் தன் குழந்தையை பாதுகாக்கிறாள் என்று அபிமன்யுவிடம் கூறினார். இதை கேட்ட அபிமன்யு, ஆச்சாரியரே, எனக்கு ஏதாவது நடக்குமா என்று கேட்டார். இல்லை, ஆனால் கூடிய விரைவில் நீங்கள் இருவரும் சக்தி வாய்ந்தவர்களாக மாற வேண்டும் என்றார். அதன் பிறகு மூவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். தாமா அபிமன்யுவை இறுக்கி பிடித்தார். அவன் மணிக்கட்டில் குட்டிநாகம் முழுவதுமாக ஒட்டிக்கொண்டது. பின்னர் தாமா ஒரு நட்சத்திரம் போல வானை நோக்கி பறந்தார். கூடவே அபிமன்யுவும் பறந்தான். அவர்கள் காளிமலையின் உச்சியில் உள்ள ஒரு குகைக்கு அருகில் இறங்கி, அந்த குட்டி பாம்புதான் சராயு, நாகராணியின் குழந்தை. நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.